அநீதியை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் திலகபாமா நியூஸ்7 தமிழுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், சிவகங்கை மாவட்டத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். விசாரணை மரணம் தொடர்பாக நீதிமன்றம் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை விசாரணை என்ற பெயரில் ஒருவரை கொலை செய்துள்ளது என்றும் கூறியுள்ளார். அநீதியை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து லாக்அப் மரணங்கள் இந்த 4 ஆண்டுகளில் 24 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று உயர்நீதிமன்ற கிளை இன்னைக்கு கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஏன் தமிழக அரசுன்னு சொல்றோம்னா, முழுக்க முழுக்க தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற காவல்துறை. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காவல்துறையை யார் கேள்வி கேட்பது? இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கொலைகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த எளிய குடும்பத்தினருக்கு நீங்கள் இன்னைக்கு வேணா ஒரு இழப்பீடு அறிவிச்சுட்டு போலாம், ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சுட்டு போலாம், அதுவும் தேவைதான். ஆனால் ஒரு காவல்துறை கொலை செய்கிற இடத்துக்கு போகுதுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பேச வேண்டிய, பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அநீதியை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற அரசாக, மக்கள் விரோத அரசாக இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலகட்டம் நெருங்கி விட்டது.